ஆமை வடைக்கு தேவையானது துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெட் சில்லிஸ், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி. உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரு மணி நேரம் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் துவரம்பருப்பும் உளுந்து, ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் அதெல்லாம் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெறும் வடித்து இப்படியே ஃபுல்லாக முழுசாக போடணும். அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, திருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வடையை தட்டலாம். ஆமை வடைக்கு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை தட்டணும். எண்ணெய் காஞ்சாச்சு. இந்த மாதிரி வடையை தட்டணும். அது கொஞ்சம் நேரம் மாறணும். 2 பக்கமும் திருப்பி போடணும். ஆமை வடை இந்த மாதிரி எடுக்கணும். ஆமை வடை இஸ் ரெடி.